வணக்கம். நான் விஜயகுமார். வயர் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஸோ 9:21 ஆச்சு. வி வில் வெயிட் ஃபார் another 5 மினிட்ஸ். ஸோ மீன்வைல் ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். இன்னைக்கு ரொம்ப ட்ரிக்கி டேவாக இருக்குங்க. அதாவது இப்போ 17,500 சியும் 17,700 பார்த்தீங்கன்னா 140 ரேஞ்சில் இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக்ஸ் பார்த்தீங்கன்னா 178 அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிக்கலா இருக்கு. செம்ம ட்ரிக்கியா இருக்கு இது. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் தாங்க சூஸ் பண்ணியிருக்கு. 17,450யும் 17,700 பியும் 17,450 சியும் 17,700 பியும் தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் செலக்ட் பண்ணியிருக்கு. சி ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேங்க. 190க்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு இன்னொன்று ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதாவது செல்லிங் சைடுமே வந்து ரெண்டும் ஒன்றா பண்ணலாம் அப்படின்ட்டு. திரும்ப வந்ததுன்னா பார்ப்போம். பிளேஸ் பண்ணியிருக்கேன் செல் ஆர்டர். நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டரை போட்டுருவோம் இதில். ஓகே, ஸோ கிரியேட் ஜிடிடி. ஸ்டாப் லாஸ் வந்து 162 அண்ட் 160. டார்கெட் வந்து 218, 220. ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. இட் ஷுட் கோ அப் டு 500. ஓ, சிந்தட்டிக் ட்ரிகர் ஆகிடுச்சிங்க. எனக்கு செல் ஆர்டரும் ட்ரிகர் ஆகிடுச்சி. ஸோ இப்போ வந்து என்னென்னா, நம்ம சி செல் பண்ணியிருக்கோம் அண்ட் பி பை பண்ணியிருக்கோம். இட் மீன்ஸ் நம்மளுக்கு வந்து டவுன் சைட் வியூ இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இதில் பாருங்கள், இது பை ஆர்டர். ஓகே, இது வந்து செல் ஆர்டர். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகே, இன்றைக்கி ஆக்சுவலி செல் சைடு பெருசாக இறங்க மாட்டேங்குது ஃபாஸ்ட்டாக. ஸோ இது பேர் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர்ஸ். அதாவது ஃபியூச்சரில் நம்ம வந்து செல் பண்ணுறதோ பை பண்ணுறதுக்கு பதிலாக ஆப்ஷன்ஸில் இந்த மாதிரி பண்ண முடியும். நமக்கு வந்து ஆனால் ஒரு டைரெக்ஷனல் வியூ கண்டிப்பாக இருக்கணும். டார்கெட் கொடுத்துருவோங்களா? ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. 19 ரூபா. எஸ், செல் சைடு பை சைடு கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. நான் அதை எக்ஸிட் பண்ணிடுறேங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் தட் ப்ராஃபிட் எனிவே. ஓகே, ஏன்னா இது வந்து இப்போ டார்கெட் கிட்ட வந்துருச்சு இல்லையா? ஸோ இங்கே 500லேருந்து சப்போர்ட் எடுக்குது. ஸோ இட் மே அகெயின் இதாகிறதுக்கு சான்ஸ் ஆகிடும். திரும்ப இங்கேருந்து ரிவர்ஸ் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கையில் வந்த ப்ராஃபிட்டை நம்ம கொண்டு போகாமல் போயிடும். அதனால் நான் அதை எக்ஸிட் பண்ணிடுறேன். செல் சைடுக்கு போனதையும் 5 வரைக்கும் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகுதுங்க. 500 வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான ஏரியாஸ் வரும்போது நம்ம எக்ஸிட் ஆயிடணும். ஓகே, ஸோ இன்னைக்கு 17,700 பியில் வந்து நமக்கு டார்கெட் கிடச்சிது. அருமையான டே, ரொம்ப குயிக்காக இன்றைக்கும் முடிஞ்சிருச்சிங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வெட்னஸ்டே, அகெயின் ஒன் மோர் வெட்னஸ்டே, நோ லாஸ் டே. ஸோ வெட்னஸ்டேஸ் இது வரைக்கும் லாஸே கொடுக்கல இந்த ஸ்ட்ராட்டஜி, பட் நிரூபிச்சிருச்சு. ஸோ சூப்பர். நிறைய பேர் இன்னைக்கு வந்து எக்ஸல் ஷீட்டோடைய அக்சஸ் கேட்டிருந்தீங்க. ஓகே, 325 ஸ்ட்ராட்டஜி, இதுவும் 145 ஸ்ட்ராட்டஜியோட எக்ஸல் ஷீட்டுக்கு எடிட்டிங் அக்சஸ் கேட்டு மெயில் அனுப்புறீங்க. அதுக்கு ரிக்குவயர்மெண்ட்டே இல்லை. ஓகே, நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து காப்பி பண்ணிக்கிட்டீங்கனாலே போகிறோம். யூ கேன் எடிட். எப்படி காப்பி பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். கூகுள் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க இல்லையா? ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே ஃபைலில் போயிட்டீங்கன்னா மேக் அ காப்பின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து உங்களுடைய கூகுள் டிரைவில் அதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். அதை வந்து எடிட்டபிள், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அதை. ஓகேங்களா? மேக் எ காப்பின்னு இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது இன்னொரு காப்பியாக உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். நீங்கள் உங்களுடைய கூகுள் டிரைவில் அது கிரியேட் ஆகிடும். அதை நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதே தான் வந்து 145 ஸ்ட்ராட்டஜிக்கும். ஹோப் நீங்கள் வந்து எடிட்டிங் ஆக்சஸ் கேட்டு எனக்கு மெயில் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ ஹோப் இன்னைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு புது லர்னிங்கும் கிடச்சிருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சு இன்னைக்கு டே. என்ஜாய் யுவர் ரெஸ்ட் ஆஃப் தி டே.
For now, I'm signing off. See you tomorrow with an amazing video. Thank you so much for all your love and support. Till then, take care. Bye. Thank you.